இந்த 32 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கையை தன்னுடைய மகன் துரைக்காக என்னை துரோகி என்று சொல்லி கேவலப்படுத்திய காரணத்தினால், பொதுவெளியில் பேசிய காரணத்தினால் நான் மிகவும் மனவேதனைக்கு உட்பட்டேன். துரோகி என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லியதற்கு பின்னால் நாட்டு மக்களிடம் இது குறித்து நீதி கேட்க இருக்கின்றேன். வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி தலைநகர் சென்னையில் பகுத்தறிவு பகலும் தந்தை பெரியாருடைய சிலைக்கு அருகாமையில் சிவானந்தா சாலையில் பட்டினி போராட்டத்தை காலை 9 மாலை 5 வரையிலும் ஒரு அடையாள உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டு என் தரப்பு நியாயத்தை வைக்கின்றேன்.